ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோட்ல சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. நான் சொல்ற மெத்தட்ல குக் பண்ணீங்கன்னா சிக்கன் நல்ல சாஃப்டாகவும் பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 500 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கர்டு இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து அதையும் ஊற வச்சிடலாம். அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு 7-8 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு 1க்கு 2 பல்ஸ் மோடில் கூட பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா குக் ஆகணும். அப்புறம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். இந்த ஆயில்லையே இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம ஊற வச்சு இந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அதுலேயே நிறைய தண்ணி விட்டுரும். இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, லெமன் ஒரு லெமனை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கரம் மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்குக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த மசாலா தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற வைக்காதீங்க, வாஷ் மட்டும்தான் பண்ணி வைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும் போது க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் மேலே அந்த ப்ரெஷர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெஷர் வர டைமில் விசில் போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.